நிறையா ஃபீமேல் அத்லீட்ஸ் பார்த்துருப்பீங்க. அவங்கெல்லாம் வந்து ரொம்ப அக்ரெசிவ் எக்ஸசைஸ் செய்யும்போது லைக் ஸ்விம்மிங், ஜிம், அக்வாட்டிக் ஜிம், இந்த மாதிரி பெரிய ஃபீமேல் அத்லீட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் மார்பகம் வந்து நார்மலாக ஒரு விமெனுக்கு ஏற்படுற பெரிய மார்பகத்தோட சின்னதாக இருக்கும். அது ஏன்னா அந்த மாதிரி அக்ரெசிவ் எக்ஸசைஸ் பண்ணும்போது அந்த உடம்புல மசில் அக்ரெசிவாக யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு டெஸ்டோஸ்டிரானோட ஆதிக்கம் அதிகமாக தெரிகிறது. அதே மாதிரி ரிவர்ஸில் வந்து நம்ம வந்து 8லேருந்து ஒரு 18 வயசு வரையும் அந்த பீரியட்ல ஆண் ஓ பெண் உறுப்பு மெச்சூர் ஆகும்போது இனஃப் டெஸ்டோஸ்டிரானோட டாமினன்ஸ் இல்லாட்டி இந்த ஈஸ்ட்ரஜன் டாமினன்ஸ் தெரியும் போது உங்களுக்கு மார்பகம் பெருசாக டெவலப் ஆகுது. நார்மலாக இனிஷியல் ஒரு 1-2 இயர்ஸ் அது டெவலப் ஆகிட்டு அதுக்கப்புறம் நார்மலைஸ் ஆச்சுன்னா அது தானாகவே 17-18 வயசில் உள்வாங்கிரும். அது வந்து இன்வல்யூஷன்னு சொல்லுவோம். நார்மலாக இது ஆயிரும். இதோட மெயின் காரணம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கையில் என்ன இருக்குது, அக்ரெசிவ் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ். வெளியில் போய் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஃபுட்பால் விளையாடுறாங்க, கிரிக்கெட் விளையாடுறாங்க. இன்றைக்கி எல்லா கேம்ஸையும் நாங்கள் வீடியோ கேம்ஸில் விளையாடிட்டு இருக்கோம். ஸோ அந்த அக்ரெசிவ் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் இல்லாதனால ஒரு காரணம். ப்ளஸ் ஆர் லைஃப் ஸ்டைல், டயட் சேஞ்சஸ், இன்றைக்கி நிறைய ஹைப்ரிட் வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் இருக்குது. ஸோ அந்த ஈஸ்ட்ரஜனிக் ஸ்டிமுலஸ் அதிகமாக இருக்கிறனால மார்பகம் பெருசாக வளருது.